ரொம்ப கனெக்ட் பண்ண சார். நீங்க தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க. ஏன்னா லைக் என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள். சரி, ஓகே மீனாட்சி, இது உங்களுடைய தேர்ட் ஃபிலிம். எனிவே இது வந்து ஒரு 2K கிட்டா நீ இந்த படத்தில் நடிச்சிருக்க. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது கதை சொல்லி முடிச்சிட்டாரு. சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். 2K லவ் ஸ்டோரி அப்படின்னாரு. சார் உங்க கதை தானா சார்? எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு லைக் ஏன்னா ரொம்ப ப்ரீஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட் பண்ண சார். நீங்க தானே சார் கான்ட்ரவர்சி கேட்டீங்க. ஏன்னா லைக் சார் எப்பவுமே வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஆதலால் காதல் செய்வீர், ஜீவா எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஜானர் எல்லாமே வந்திருக்கு. பட் இட் வாஸ் சச் அன் யங் ஃபிலிம். 2K ஐ மீன் நான் ஒரு 2K. ஸோ எனக்கு இந்த படம் ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால வந்து சொன்னேன் சார். சாரி. பட் ஐயோ ஏங்க மைக் கொடுத்தீங்க சார். இந்த படத்துல நடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சுசி சாரோட 3வது படம். எல்லா படத்துலயும் ஃப்ரம் தி பிகினிங் சார் படம் பார்த்து இருக்க. அந்த படத்தை நீ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணி படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா, இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல், ப்ரீஸி. அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியா போச்சு. செகண்ட் ஹாஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடின்னு நினைக்கிறேன். அது படம் த்ரூ அவுட்டா இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. அண்ட் Feb 14 அன்னைக்கு வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் February 14 வந்து படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்கிறேன். தேங்க்யூ. நன்றி. சோபி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்து போன சாங் மாஸ்டர் 3 நாள்ல சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கோயம்புத்தூர் கூப்பிட்டு வந்தேன். அவர் கூட்டிட்டு வந்துட்டு லொகேஷன்லாம் பார்த்தாரு. ஏன்னா அதாவது எக்ஸலண்டா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்க்கு படம் வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் மேனேஜர் மனோக்கு என்னுடைய நன்றி. அற்புதமான லொகேஷன்ஸ் காமிச்சாரு. ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ சோபி மாஸ்டர்கிட்ட 3 நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோன்னே, சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு 3 நாள் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார், பேசாம என் அஸ்டன்ட் வச்சு எடுத்துலாமான்னு கேட்டாரு. தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை சாங் செட் பண்ணோம். ஃபாரஸ்ட் சாங் வந்து மொத்தமாவே மாஸ்டர் வந்து ஒரு அந்த சாங்க்கு நான் மைண்ட்ல விஷுவல்ல நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷுவலை கொடுத்தீங்க. அது எப்படி மாஸ்டர்? எனக்கு அந்த கொஸ்டின் நான் கேட்கணும்னு நினைச்சேன். சரி, உங்கள்ட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு ஏதாவது பதில் சொல்லிருங்க. அப்படிலாம் வித்தியாசமெல்லாம் யோசிக்கல சார். நீங்க பாசிட்டிவ்னு சொன்னீங்க, நேரம் போய் சரி பார்த்தா அங்க என்ன இந்த சாங்க்கு அந்த இடத்துல எப்படி செட் பண்ண முடியும்னு. ஆக்சுவலி காஸ்டியூம்லாம் வேற ஒன்று தைச்சிட்டோம் இல்லை சார், வேற ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. பட் அந்த இடத்துல நமக்கு நாங்கள் பார்க்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விஷுவலாக நம்ம சவுண்டாக ஒன்று கேட்போம்ல, அந்த கதையும் வரணும், சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான். ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷுவலாக, இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே எமர்ஜென்சியாக ஒன்று அவசரமாக ரெடி பண்ணி ஒன்று பண்ணோம். மற்றபடி இதில் ரொம்ப அது பயங்கர ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கறேன் சொல்றேன். சுசீந்திரன் சாரோட நீ எத்தனாவது படம் பண்றீங்க? இது சார் கணக்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அது அவங்க எவ்வளவு தெளிவா நான் சொன்னாரு, இப்ப நீ சொல்லி அது நான் அப்படி கணக்கு வச்சுக்கலையே. ஆல்மோஸ்ட் வந்து 95% ஃபிலிம்ஸ் சார் பண்ணதுல எல்லாமே எனக்கு தெரிஞ்சு. ஆமா 95% ஃபிலிம் சார். ஆமா ஆமா ராஜபட்டேல் ஆரம்பிச்சு அது வரைக்கும் இது வரைக்கும் எல்லா படத்துலயும் எல்லா சாங்ஸ் பண்ணிருக்காங்க. நன்றி, உங்க கேள்விகளுக்கு நன்றி. இப்போ ஒரு குரூப் போட்டோ எடுத்துடலாம். நீங்க அப்படியே உட்காந்து
கீழே இருக்கு ராஜேஷ்.